ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் வேத தியானத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசும். நம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை புதுப்பிக்கட்டும். உடைய வார்த்தைகள் கேட்கிற யாவருக்கும் புதிய நன்மைகளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் மேல் வைத்திருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நம்முடைய தேவன் சகலத்தையும் புதிதாக்குகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். சகலமும் புதிதாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிங்காசனத்தின் மேலே வீட்டிருக்கிறவர். ஒரு உயர்ந்த உன்னத ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நம்மளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த புதிய ஆண்டிலே சகலத்தையும் நம்மளே அவர் புதிதாக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இது ஒரு உயர்ந்த அனுபவம். புதிதாக்கப்படுதல் உயர்ந்த அனுபவம். இந்த புதிதாக்கப்படுதலின் மூலமாக புதிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே, ஜீவியத்திலே செய்ய வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். புதிய நன்மைகள் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக அவர் தர விரும்புகிறார். சில இடத்தையும் அவர் புதிதாக்குகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். உள்ளான ஒரு புதுப்பித்தல் மிகவும் அவசியம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இவனமாய் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள், இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யப்படும் பொழுது அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையிலே ஒரு புதிய நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளான ஜீவியத்திலே, உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள், ஏதோ ஒரு நாள் புதிதாக்கப்பட்ட அனுபவம் அல்ல, நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே உள்ளும் புறமுமாக 2 வாழ்க்கைகள் இருக்கிறது, 2 காரியங்கள் இருக்கிறது. புறம்பே பார்க்கக்கூடிய ஒரு காரியம், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த காரியங்களில் நாம் பெரும்பாலும் வெளியே இருக்கிற காரியங்கள்ல நாம் நம்மை சரி செய்து கொள்வது சாதாரணமான ஒரு காரியம். வெளியுள்ள காரியங்களிலே நாம் சரி செய்ய அதிக கவனம் செலுத்துவோம். அதே நேரத்தில் உள்ளான காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் இதை தெளிவாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார்.
மத்திய 23ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே வேதபாரகரை அவர் எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், மாயக்காரராகிய வேதபாரகரே என்று அழைக்கிறார். மாயக்காரர் என்று அழைக்கிறார். ஹிப்போக்ரட்டிஸ், உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு அப்படி காண்பிக்கிற, உள்ளான சரியான காரியம் இல்லாமல் வெளியே சரியா இருக்கிறது போல காண்பிக்கிற ஒரு மாயமான வேதபாரகரே என்று அவர் ஆரம்பிக்கிறார். மத்திய 23:23 வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்க ஒட்டாமலத்திலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அது வெளிப்புறமான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குரகமான ஒரு வாழ்க்கை உண்டு. அதை செய்து கொண்டு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். ரெண்டு செய்யணும் என்று சொல்கிறார். வெளியான மனிதனும் புறம்பான மனிதனும் பரிசுத்தமாக்கப்படுகணும். அதே நேரத்துல உள்ளான மனிதனும் அவன் புதிதாக்கப்படணும். ரெண்டு பக்கமும் இந்த புதிதாக்குதல் நடந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் சோதரம் அநேகர் இந்த உள்ளான ஜீவியத்திலே புதிதாக்கப்படுகிற அனுபவத்திலே ஏதோ ஒரு இடங்கள்ல நின்று போகிறவர்களாய் காணப்படுகிறது நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தி குற்ற குறைவுகளை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ ஒரு நாள் ஆண்டவத்தை கன்ஃபஸ் பண்ணேன், ஏதோ ஒரு நாள் அழுதேன், ஜெபம் பண்ணேன், மனம் திரும்பினேன், அப்படி இல்லை. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அனுதினமும் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டுமே, அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. புறம்பான சுத்திகரிப்பு அது அவசியம்தான். ஆனால் அதை காட்டிலும் உள்ளான சுத்திகரிப்பு மிக மிக அவசியமா இருக்கிறது. ரட்சிப்பு உள்ளான ஒரு சுத்திகரிப்பாய் இருக்கிறது. இதுல பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. 2வது வசனத்துல அந்த மத்திய 23:24 வசனத்திலே தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், குடரான வழிகாட்டிகளை கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய அந்த ஜீவியம் வெளியே எல்லாம் சரியா இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்த மாதிரி அவங்க காமிப்பாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா நம்மளுடைய அவங்களுடைய எல்லாருடைய அந்த ட்ரெஸ்ஸிங், அந்த மற்றபடி சர்ச்சுக்கு போகிற காரியம், ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வெளியே காண்பிக்கிற காரியம், ஊழியம் செய்கிற காரியம், எல்லாத்துலயும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது போல ஒரு சின்ன கொசு கூட இல்லாத அளவுக்கு வடிகட்டுவது போல மிகவும் பர்ஃபெக்டாக தங்களை காட்டுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டகத்தையே விழுங்கணும். சில சத்தியங்கள், பெரிய சத்தியங்களை அவர்கள் அதை மூடி மறைத்து அதை கைக்கொள்ளாதவர்களாக சின்ன சின்ன காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. பல பெரிய காரியங்களையே அவங்க அதுல தோல்வியுற்றவர்களாக, அதை சுத்திகரிக்காதவர்களாக, புதிதாக்கப்படுகிற அனுபவம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குற காரியம் என்கிறது மிக மோசமான ஒரு காரியம். அந்த விதமான ஒரு ஜீவியம் பல பெரிய தவறுகளை மூடி போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சின்ன சின்ன விஷயங்கள வெளியே நாம் பரிசுத்தவான் போல காண்பிக்கிற காரியம், அந்த காரியங்கள் உள்ளான ஒரு சுத்திகரிப்பின் மூலமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. தொடர்ந்து அந்த 25வது வசனத்திலையும் ஆண்டவர் தொடர்ந்து இந்த வசனங்களை சொல்லுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல தசமபாகம் காரியத்தை பேசினாங்க. 2வது ஒட்டகம், கொசு. 3வதாக இங்க சொல்லக்கூடிய காரியம், போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. பாத்திரத்தோட வெளிப்பக்கம் சுத்தமா இருக்கு. நல்ல ஒரு கிறிஸ்தவர், நல்ல ஒரு ஊழியர், பிரபலமானவர், எல்லாருக்கும் மரியாதைக்குரியவர், வெளிப்பக்கம் நல்லா இருக்கு. ஆனா உள்ள கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி. இதுதான் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம், புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். வெளியான பாத்திரமும் உள்ளான பாத்திரமும் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது புதிதாக்கப்பட வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியது, பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. இதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. தொடர்ந்து 26வது வசனத்திலையும் ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குருடான பரிசேயனே, போஜன பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய முதல் கவனம் உள்ளான மனிதனுடைய அந்த சுத்திகரிப்பு, புதிதாக்கப்படுதலுக்கு தான் மிக முக்கியம் கொடுக்கணும். அதன் பின்புதான் காரியங்கள், நம்முடைய ஊழியம், நம்முடைய மற்ற கிறிஸ்தவ காரியங்கள், ஐக்கியங்கள், அதெல்லாம் அதன் பின்பாக வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. கர்த்தர் முதலாவது உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உள்ளான மனுஷனுக்குள்ள காணப்படுகிற, ஒளிந்து கிடக்கிற, நாம் அறியாமல் இருக்கிற, சோதரன் நாம் குற்றமாக நினைக்காது இருக்கிற அநேக காரியங்கள், உள்ளாக இருக்கக்கூடிய காரியங்கள், கொள்ளையினாலும் அநீதியினாலும் அவன் சோதரன் நிறைந்திருக்கிற காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டியது உட்புறத்தை சுத்தமாக்கு. ஊழியத்திலையும், ஜீவியத்திலையும், குடும்பத்திலையும், எல்லாவற்றிலும் உட்புறம் சுத்தமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். நம்முடைய உட்புறம், ஆவி, ஆத்மா, சரீரத்தின் உட்புறங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது, புதிதாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. 27ஆம் வசனத்துல ஆண்டவர் இதை உதாரணமாக சொல்கிறார். மாயக்காரராகிய வேதபாரகரை, பரிசேயர்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவரின் எலும்பினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு கல்லறையை போல காணப்படுகிற ஒரு ஜீவியம், அலங்காரமான ஒரு ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசதி, வாய்ப்புகள், மற்ற நடைமுறை வாழ்க்கையில ஒரு பூர்த்தியான, ஒரு திருப்தியான, ஒரு மேன்மையான ஒரு ஜீவியத்தை போல காண்பிக்கிற அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உள்ளுக்குள்ள அசுத்தமும், சோத்திரம், உள்ளுக்குள்ள அறியாமையும், ஞான குறைவுகளும், சோத்திரம், உண்மையும் சத்தியமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் சோதனைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே நீதிமான், பரிசுத்தவான், ஊழியக்காரன், கிறிஸ்தவன், நல்லவன் என்று சொல்லி பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிற அநேகருடைய காரியம் உள்ளுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உள்ளான அந்த மனுஷனுல மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வசனங்களின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இந்த நாள்ல, இந்த வருடத்தினுடைய ஆரம்ப நாட்கள், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது முதலாவது உள்ளான அந்த உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குங்கிற வார்த்தைப்படி உள்ளான மனிதன்ல ஒரு சுத்திகரிப்பு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாய் காணப்படாதபடிக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிறருக்கு பிரசங்கிக்கிற நாம் தாமே சோத்திரம் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு, கிறிஸ்துவ உலகத்திற்கு ஒளியா இருக்க வேண்டிய கிறிஸ்தவர் தானே சோத்திரம் ஒளிமங்கி தெரியாதபடிக்கு, காணப்படாதபடிக்கு தேவன் நம்மளே அவர் புதுப்பிக்க விரும்புகிறார், கன்ஃபஸ் பண்ண விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் குற்றங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலே அழுது மனம் திரும்பி ஒப்புரவாகி பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்கிற வார்த்தையின்படி சோதரம் ஒரு புதிய பரிசுத்தம், ஒரு புதிய சுத்திகரிப்பு, ஒரு உள்ளான மனிதன் ஒரு புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த புதிதாக்கப்படுதல் நமக்கு புதிய நன்மைகளை கொண்டு வரும். அநேகருக்கு புதிய நன்மைகள் அநேகருக்கு கிடைக்கிறது இல்லை. பழைய வியாதி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது, பழைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, பழைய சத்துருக்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பழைய பிரச்சனைகள் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. புதிய நன்மைகள் இல்லை, புதிய வாசல்கள் திறக்கப்படலை. நாம் புதுப்பிக்கப்படும் பொழுது கர்த்தர் சகல காரியங்களையும் நம்மை புதிய நன்மைகளை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளிலே புதிய வருடத்திலே சுத்திகரிப்புக்குள்ளே ஒப்புக் கொடுக்கும் போது
உள்ளான மனிதன்ல ஒரு புதுப்பிக்கப்படுதல் உண்டாகும் பொழுது ஒரு வாழ்க்கையில புதிய நன்மைகளை தேவன் தந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முதலாவது இந்த உள்ளான மனிதனில் ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவரை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். குற்றங்கள், குறைவுகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கர்த்தாவே உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாயிரும், இரக்கமாயிரும், தயவாயிரும் ஆண்டவரே. இந்த ஆயக்காரன் ஜெபித்தது போல பாவியான என்னோட கிருபையாயிருங்கிற இந்த ஜெபம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அனுதினமும் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமா இருக்கும்படி ஆண்டவரை சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இல்லை உண்டாகும்படியா ஜெபிக்கிறது. கேட்கிற யாவரும் புதிய வருடத்துல ஒரு புதிய சுத்திகரிப்போடு கூட புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தோடு கூட புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இந்த ஆரோக்கியம், சுக பலம் புதுப்பிக்கப்படட்டும். என்னுடைய ஆண்டவரை பொருளாதாரம் புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவருடைய குடும்பத்திலே காணப்படுகிற ஆண்டவரே குறைவுகள் புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே நிறைவான நன்மைகளை கர்த்தர் தந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் புதிதாக்கும்படியா புதிய நன்மைகளை தந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென்.